அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமா த நியூஸ் மினிட் அப்படிங்கிற சேனலுக்கு வந்து நேற்று இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதில் சீமான கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கருவெளி இருக்கு இல்லையா, இந்த கருவெளி முழுக்க அப்படியே ரத்த கலரில் செக்க செவேன்னு வந்து செவந்து வந்து கிடக்குது. அதை பார்த்துட்டு உண்மையாலுமே எனக்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஒரு கஷ்டமாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தம்பிகளும் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீமான உடல்நிலையை வந்து கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி எல்லா தம்பிகளும் சோகமாக வந்து பதிவு போட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ எதனால சீமானுக்கு வந்து இந்த அளவுக்கு சிவப்பாக இருக்குது அப்படின்னா, எல்லாம் வெயிலே நின்று பேசுறதுனால அந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து சிகப்பாக வந்து கண்ணில் வந்து மாறிடிக்குது. அந்த வெயிலோட தாக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இதில் வந்து தம்பிகள் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அதுலேயும் தமிழர் சக்தி என்ன போட்டிருக்காங்கன்னா, திராவிட தேசிய கட்சியுடன் கூட்டணிக்கு போய் 500 1000 கோடிகளை சுருட்டிக்கிட்டு சுகபோக வாழ்க்கையை வாழ்வதை தூக்கி எறிந்து மக்கள் மீது கொண்ட பற்றால் கண்ணில் ரத்தம் தோய்ந்து உடல்நலம் கருதாமல் களத்தில் நிற்கும் அறநூறுக்காரன் சீமானை கைவிடாதீர்கள் தமிழர்களே அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு. அது என்னமோ உண்மைதாங்க. 500 1000 கோடி வாங்கிட்டு சுகபோகமாக இருந்திருக்கலாம். ஆனால் நம்மளுக்காக தான் அந்த ரத்தம் கண்ணில் வந்து அந்த ரத்தம் அது வடிகிற அளவுக்கு மக்களுக்காக நின்று இன்னும் களத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காரு. சபீர்கிட்ட கொடுத்த அந்த இன்டர்வியூ பாருங்கள், நியூஸ் மினிட் இன்டர்வியூவை அந்த அளவுக்கு வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் கருப்பிரபாரன் என்ன போட்டிருக்காருன்னா, இந்த இனத்திற்கு இவரை விட்டால் மீண்டும் எழுவதற்கு இன்னும் 1000 வருடங்கள் வேண்டும். கைவிட்டு விடாதீர்கள் தமிழ்நாட்டு மக்களை. அரணையூர் பெற்றெடுத்த தங்கத்தை இனியும் உரசி பார்க்க வேண்டாம். அண்ணன் உடல்நலனை பார்த்துக்கொள்ளும். உங்களை நம்பி நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அரணையூர் தங்கத்தை இனிமேட்டு உரசி பார்க்காதீங்க, சீமானை வந்து நம்பி தான் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தமிழக மக்கள்கிட்ட வந்து இவருமே சொல்கிறாரு. அண்ணனோட உடல்நலத்தை வந்து பார்த்துக்கணும். ஏன்னா கண்ணில் அந்த அளவுக்கு வந்து பார்க்கும்போதே அது ரத்தம் அப்படியே கண்ணில் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துருவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மக்களுக்காக ஏன்னா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அதான் எல்லாருமே வந்து கேட்குறாங்க. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க மக்களுக்காக? ஏன்னா அவர் சொல்லுவார் இல்லையா, தமிழ் இந்த தமிழ் மக்களுக்கே உயிரை விடுவேன் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் உழைப்பெல்லாம் அசாத்தியமான உழைப்பு. இந்தளவுக்கு எவனும் உழைப்பானா அப்படிங்கிறதே தெரில. ஷெரீஃப் என்ன போட்டிருக்காங்கன்னா, தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தான் மெய்வர்த்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி சீமானை வந்து சொல்லுவார் எப்பயுமே. ஆனால் அவரே இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவர் உழைக்கிறாருன்னா கண்டிப்பாக தமிழக மக்களை வந்து அவரை கைவிட மாட்டாங்க. இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக சீமானுக்கு வந்து ஒரு வெற்றி வந்து கன்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் நெய்வேலி செந்தில் என்ன போட்டிருக்காருன்னா, அண்ணன் சீமான் உடல்நிலை பார்த்துக்கொள்ளும், உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நெய்வேலி செந்தில் வந்து போட்டிருக்காரு. அதான் உண்மையான விஷயம். அண்ணா உடல்நலத்தை வந்து பார்த்துங்க, உங்களை நம்பி தான் நாங்களே இருக்கோம். ஏன்னா இந்த இனத்தில் உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை. நீங்கள் எங்களுக்காக தான் இவ்வளோ தூரம் உழைக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா கண்ணில் வந்து அது வெளியே ஃபஸ்ட்டு வர முடியாது. இப்போ எனக்கு கண்ணில் ஆகிட்டாங்க, நான் அப்பப்போ வந்து வீங்கும். அப்போல்லாம் வெளியே வந்து அடுத்தவங்களே என்னால் பார்க்க முடியாது. ஆனால் கண்ணில் வந்து ரெட்டாக செவந்து போய் இந்த வெயிலோட அந்த ஆதிக்கம் வந்து அதிகமாகி அதனால் செவந்து போய் தூக்கம் மெயினாக அண்ணனுக்கு வந்து இருக்காது. தூக்கம் இல்லாத கூட அந்த வெயில் கொடுமை தாங்க. வெயிலில் போய் நின்று மக்களுக்காக வந்து பேசுகிறாரு பார்த்தீங்களா, அதனால தான் அந்த கண்ணே வந்து செவந்துருக்கு. இதை தான் நான் தம்பிகள்லாம் சொல்லியிருக்காங்க. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.